ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான கேரளா ஸ்டைல் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு நான் இளம் சுடுநீர் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு கொருக்கா புளியை நான் 3 துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு புளி சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி ஊற வச்சுக்கொள்ளலாம். இதை நீங்கள் வேறையாக இப்போ எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஒரு பாத்திரம் சூடாயினதுக்கு அப்புறமாக நான் இதில் 4 இருந்து 5 மேசைக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்து கொள்ளலாம். இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கரிஞ்சு போகாத மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இதை பொரிய விட்டு கொள்ளலாம். இந்த மீன் குழம்புல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு குறைய வேணுமெண்டா நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். இப்போ இதில் நல்ல பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து கொள்ளுங்க. இதை கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமாக நல்ல பொடியாக நறுக்கிய வெள்ளைப்பூடு 5 இருந்து 6 பெரிய பல்லுகள் நான் சேர்த்துருக்கிறேன். இதையும் நாங்கள் நல்லா பொரிய விட்டு கொள்ளலாம். இப்போ வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். 10 இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து கொள்ளலாம். நான் ரெண்டுமே கலந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம், அதையும் நான் பொடியாக நறுக்கி ரெண்டையும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழுசாக பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணலாம். இது நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி கொள்ளலாம். இப்போ நாங்கள் சேர்த்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. இந்த நேரத்தில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்கிறேன். இப்போ நான் இதில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு வறுத்து அரைத்த தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்களாக இருந்தால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும்ன்றதால நான் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம். நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நான் இதில் நாங்கள் ஊற வச்சிருந்த கொருக்கா புளியினுடைய அந்த தண்ணீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். கொருக்காவோடு நாங்கள் உப்பு சேர்த்துருந்தோம். தேவையான நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொள்ளலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொள்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நாங்கள் நல்லா கொதிக்க விட்டு கொள்ளலாம். ஒரு 5 நிமிஷம் நல்ல கூடின தீயில இதை கொதிக்க விட்டு கொள்ளலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக குழம்பு நல்லாவே கொதிச்சு அந்த புளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே மாறி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அப்போ நல்லா வாசனை இந்த குழம்புக்கு கிடைக்கும்ன்றதுனால கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதில் தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். நான் தேங்காய் பால் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகரிக்கும்ன்றதுனால சேர்த்துருக்கிறேன். அரை கப் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டைமில் மீன் சேர்த்து கொள்ளலாம். நான் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி விழல் மீன் எடுத்திருக்கிறேன். நீங்கள் என்ன மீன் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மீன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். மீண்ட தலையோடு சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ அந்த குழம்புக்கு நல்ல வாசனை கிடைக்கும். சிலருக்கு தலை சேர்த்துக்கொள்ள பிடிக்காது. அப்படியானவங்க நீங்கள் தலை சேர்க்காமல் செய்து கொள்ளலாம். மீனை சேர்த்ததுக்கு அப்புறமாக ஒரு மூடி போட்டு மூடி நாங்கள் இதை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொள்ளலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டு கொள்ளுங்க. ஆகவும் கரண்டியால் கிளறி விட்டிங்களா இருந்தால் மீன் உடைஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக நீங்கள் அதை அசைச்சு விட்டு கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த பாத்திரத்தையே கையால் தூக்கி ஒரு கலக்கி வைக்கலாம். அப்போ மீன் உடைஞ்சு போகாமல் இருக்கும். திரும்ப நான் இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு கொள்கிறேன். நாங்கள் மீன் வெந்து வரும் வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்க விட்டாலே போதும். இடைக்கிடையில் நீங்கள் இதை கலக்கி விட்டு கொள்ள வேணும். அப்போ தான் அடிப்பிடிச்சு கொள்ளாமல் இருக்கும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன் நல்ல வாசனைக்காக.
இப்போ இதை மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விட்டு கொள்ளலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அடி பிடிக்காத மாதிரி, மீன் உடைஞ்சு போகாத மாதிரியும் பார்த்துக்கொள்ளுங்க. குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணுமெண்டா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இதை அதிகமாக அடுப்பில் விட்டிங்களா இருந்தால் நல்ல திக்காக வந்துடும். இல்லை தண்ணியாக வேணுமென்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கி வச்சுக்கொள்ளலாம். இப்போ மீன் குழம்பு சூப்பராகவே ரெடியாகியாச்சு. கொருக்கா சேர்த்து செய்கிற மீன் குழம்பு மிகவும் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். அதோட கொருக்கா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதும் கூட. மிகவும் சுவையான ஒரு மீன் குழம்பு இது. மிகவும் சுலபமாகவும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். இப்போ மீன் குழம்பு ரெடியாகியாச்சு. நீங்கள் இதை லாஸ்ட்டில் அந்த கொருக்கா உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் அதை எடுத்து விட்டுறலாம். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் புளி அதிகமான மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு புளிப்பாகவே வேணும்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். சூப்பரான இந்த சிம்பிளான மீன் குழம்பு நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி